وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இரத்த உறவுகளுக்காக வேண்டி ஒரு அடியான் செய்யக்கூடிய செலவையும் குர்பானிக்காக வேண்டி ஒரு அடியான் செய்யக்கூடிய செலவையும் விட அல்லாஹ்விற்கு பிரியமானது வேற எந்த செலவும் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பிக்கின்றார்கள். அப்ப குர்பானிக்காக வேண்டி ஒருத்தர் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்களும், அவர் எவ்வளவு செலவு பண்றாரோ அவர் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்களும் அல்லாஹ்விடத்துல அது சிறப்பு வாய்ந்ததாக மாறுது என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப குர்பானிக்காக வேண்டி ஒருத்தர் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து ஒரு தொகையை அவர் செலவு செய்யும் பொழுது அவர் செய்யக்கூடிய அந்த செலவை கண்டு அல்லாஹ் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறான். எப்படி இரத்த உறவுகளுக்கு ஒருத்தர் கொடுத்து உதவுனார்னா, பணம் காசு கொடுத்தாருன்னா அல்லாஹ் எப்படி விரும்புறானோ அது போன்று அல்லாஹ் இந்த குர்பானிக்காக வேண்டி செய்யக்கூடிய செலவுகளை அல்லாஹ் விரும்புறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்ப இதுல அல்லாஹ் சொல்ல வருவது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எனக்காக வேண்டி பொருளாதாரத்தை செலவு செய்றீங்க, உங்களுடைய ஒரு பெரும் தொகையை செலவு செஞ்சு ஒரு குர்பானிக்காக வேண்டி ஒரு பிராணியை நீங்க வாங்குறீங்க. அந்த பிராணியை நாம அறுக்கிறோம், அதுல இருந்து ரத்தங்கள் வெளியாகுது, அதுல இருந்து இறைச்சிகள் கிடைக்குது. இப்போ இதுல அல்லாஹ் சொல்ல வருவது என்ன அப்படின்னு சொன்னா, அதில் இருக்கக்கூடிய இறைச்சியோ ரத்தமோ அந்த மாமிசமோ ரத்தங்களோ என்னை வந்து சேருவது கிடையாது. மாறாக உங்களுடைய இறையச்சம் தான் என்னை வந்து சேர வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போனா ஈமான் கொள்வதை விட ஈமானில எப்படி நம்ம உறுதியாக இருக்கிறோமோ அதே போன்று இந்த குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் தன்னுடைய ஈமான்ல இறையச்சத்துல ஒரு உறுதியா இருக்கணும். எவ்வளவு செலவுகள் செய்து நாம எதை கொடுக்குறோங்கிறத அல்லாஹ் பார்க்கல. எத்தனை பிராணிகளை ஒருத்தர் குர்பானி கொடுக்கிறாரு, அவர் ஒரு ஆடு ஒரு மனிதர் தனியா கொடுக்கிறாரா, இல்ல தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ஆடை என்ன செய்யறாரு, நன்மையை எதிர்பார்த்து கொடுக்கிறாரா, அல்லது அவர் ஒரு மாடு கொடுக்கிறாரா, ஒட்டகம் கொடுக்கிறாரா, அவர் அதுக்காக வேண்டி எவ்வளவு தொகை செலவு செய்யறாரு, இதெல்லாம் அல்லாஹ் பார்ப்பதை விட அதுல அல்லாஹ் இறையச்சத்து தான் அல்லாஹ் பார்க்கிறான். இந்த இறையச்சம் இந்த குர்பானிக்காக வேண்டி செய்யக்கூடிய இந்த செலவுகள்ல ஷைத்தான் சில விஷயங்கள்ல வேறு விதமாக மாற்றுவான். என்ன அப்படின்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், ஷைத்தான் அல்லாஹ்விற்கு செலவு, அதாவது தான தர்மங்கள் செஞ்சோ, ஜகாத்து கொடுத்து, சதக்காக்கள் கொடுத்து, அல்லது சதக்கத்துல் ஜாரியாக்கள் போன்ற குர்பானி போன்ற இந்த இபாதத்துகள்ல ஷைத்தான் ஒவ்வொரு மனிதரிடத்திலையும் எதை முதல்ல அவன் ஏற்படுத்துவான் அப்படின்னு சொன்னா, அந்த பணத்தை செலவு செய்யாமல் அதை சேமித்து வைத்தான் என்ன என்கின்ற ஒரு பேராசையை ஷைத்தான் உள்ளத்துல உருவாக்கிடுவான். அந்த பேராசை என்கின்ற அந்த எண்ணம் அந்த குணம் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவரிடத்துல இருக்கக்கூடிய செல்வங்களிலிருந்து குறைந்தபட்சம் கூட அவர் செலவு செய்ய மாட்டார். பேராசைங்கக்கூடிய குணத்தை ஷைத்தான் ரொம்ப வெகுவா கொண்டு வந்து விட்டுட்டான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய பாதையிலையோ அல்லது அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலேயோ அவர்கிட்ட காசு இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், அதை செலவு செய்யறதுனால அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அந்த அளவுக்கு எல்லாமே இருந்தாலும் என்ன செய்ய மாட்டார், குறைந்த தொகையை கூட அவர் செலவு செய்ய மாட்டார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். பேராசையின் மூலமாக அவர் என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய செல்வத்தை, தன்கிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் பொருளாதாரத்தை கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுக்க மாட்டார். பொருளாதாரம் இருக்கும், அதெல்லாம் கணக்கு பார்த்து என்ன செய்ய மாட்டாரு, அவரு ஜக்காத்து கொடுக்க மாட்டாரு. இரண்டாவது சொல்றாங்க, அவருடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டினுடைய பெண்கள் அவங்களுக்கு கூட என்ன செஞ்சிட மாட்டாரு, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் தங்க நகைகளுக்கு கூட அவரு ஜக்காத்து கொடுக்க மாட்டாரு, அதை மறைச்சு வச்சுக்குவாரு. அடுத்து சொல்றாங்க, தன்னுடைய உறவுகள் அல்லது உடன் பிறப்புகள் அல்லது இரத்த உறவுகளுக்கு அவர்களுடைய
சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய எண்ணத்தை இந்த பேராசை என்கின்ற எண்ணத்தின் மூலமாக ஷைத்தான் உருவாக்கிடுவான். அவர்கிட்ட இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா என்ன செஞ்சிருவான், என்ன செய்வாரு, தன்னுடைய உறவுகள்ல, தன்னுடைய ரத்த உறவுகள்ல இருக்கக்கூடியவர்களுடைய, அதாவது அடுத்தவர்களுடைய அமானிதமானது, அடுத்தவர்களுடைய சொத்து சுகங்களை அபகரிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு குணத்தை பேராசையை கொண்டு ஷைத்தான் உருவாக்குவான். அடுத்து சொல்றாங்க, தன்னை விட பலகீனமான ஏழ்மையான அந்த ஏழைகளை ரொம்ப ஏளனமாக என்ன செய்வார், அவர் பார்ப்பாரு. தன்னுடைய செல்வத்தை சேமிப்பதில் எல்லா நேரமும் அதனுடைய சிந்தனையில இருப்பார். தன்னுடைய அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய காசு பணத்தை எப்படி சேமிச்சு வைக்கிறது, அதை எந்த மாதிரி கொண்டு போய் சேமிச்சு வைக்கிறது, இதை எடுத்து இங்க வைக்கணும், அதை அங்க சேமிப்போம், இங்க சேமிப்போம் என்பதாக தனது செல்வத்தை சேமிப்பதில் எல்லா நேரமும் அதே சிந்தனையிலேயே இருக்கக்கூடிய ஒரு நிலையை பேராசை என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை கொண்டு அந்த குணத்தை ஷைத்தான் உருவாக்கி விட்டுருவான். இறை வணக்கங்களை அறவே செய்ய மாட்டார். இறை வணக்கங்களை ரொம்ப சர்வ சாதாரணமாக அவர் தவற விட்டுக்கிட்டே இருப்பாரு. இதுதான் பேராசையினுடைய அடையாளம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப இந்த பேராசை என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை கொண்டு ஷைத்தான் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ்விற்கு பிடித்த அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல தடுமாற்றத்தை ஏற்படுத்திடுவான். தடுமாற்றம் எப்படி வந்து நிக்கும்னா, நாம வருஷ வருஷம் குர்பானி கொடுப்பாரு, திடீர்னு என்ன செஞ்சிருவாரு, குர்பானியை நிப்பாட்டுவார், ஸ்டாப் பண்ணுவாரு. கேட்டா, நான் தொடர்ந்து ஒரு 4-5 வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இந்த வருஷம் கொடுக்க வேணாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த வருஷம் நான் நிப்பாட்டிடுறேன் என்பதாக நிப்பாட்டக்கூடிய எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய பொருளாதாரத்தினுடைய வசதிகள் இருந்தும் ஏழைகளுக்காக வேண்டி அவர் என்ன செஞ்சிட மாட்டாரு, ஒரு தொகை கூட செலவு செய்ய மாட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய மதீனாவினுடைய வாழ்க்கையில 10 ஆண்டுகள் தன்னுடைய மதீனாவினுடைய வாழ்க்கையில ஆட குர்பானி கொடுத்துட்டே இருந்தாங்க. 10 வருடமுமே கொடுத்தாங்க. 10 வருடமும் சொந்தமாக ஆடுகளை வாங்கி அவர்கள் என்ன செஞ்சாங்க, குர்பானி கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு அவங்க அதை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தொடர்ந்து அந்த 10 ஆண்டுகளில் ஒரு வருடம் கூட அதை அவங்க விட்டுறல, அப்போ தொடர்ந்து அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து நாம தான் தொடர்ந்து 5 வருஷம் கொடுத்துட்டோமே, இனிமேல் கொடுக்கணுமா என்கின்ற எண்ணங்கள் உருவாகாமல் என்ன செஞ்சிடணும், அந்த குர்பானி என்று சொல்லக்கூடிய அந்த கடமையை நிறைவேற்றணும். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான், அல்ஹாக்கும் முத்தகாசுரு ஹத்தா ஜுருத்துமுல் மகாபீர். அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றான், நீங்கள் மன்னரையை சந்திக்கும் வரை செல்வத்தை அதிகமாக ஆக்க வேண்டும் என்ற பேராசை அல்லாஹுவை விட்டு உங்களை பராக்காக ஆகிவிட்டது என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த பேராசங்க கூடிய குணத்தினுடைய அடையாளத்தை மேல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றானா, யாருடைய உள்ளத்துல இந்த பேராசை அந்த ஹிர்ஸ் வந்துருச்சோ, யார் அந்த பேராசையினுடைய அந்த நிலை யாருடைய உள்ளத்துல வந்துருச்சோ, அவர் என்ன செஞ்சிருவாருன்னா அல்லாஹுவை விட்டே தூரமாகிடுவார். அல்லாஹுவை விட்டே அந்த குணமும் அந்த எண்ணமும் அவரை பராக்காக ஆக்கிவிடும். எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா, அவரை கொண்டு போய் கபருக்குழியில அடைக்கின்ற வரையிலும் காசு, பணம், செல்வம் இதை அதிகமாக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் என்று சொல்லக்கூடிய அந்த ஆசை அவரை அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கிறோம். அப்ப என்ன செய்வார், எப்படி சம்பாதிக்கிறோம் பார்க்க மாட்டார், பணம் வந்தா போதும் என்கின்ற ஒரு நிலை உருவாகிடும் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தங்கம் நிறைந்த பள்ளத்தாக்கு இருந்தாலும் இரண்டாவது அந்த தங்கம் நிறைந்த பள்ளத்தாக்கு தனக்கு கிடைக்காதா என்பதாக மனிதன் ஏங்குவான், மனிதன் நினைப்பான். ஒன்றை அல்லாஹ் கொடுத்தால் அதை கொண்டு எனக்கு இது போதுங்கக்கூடிய எண்ணமும் குணமும் மனிதர்களுக்கு வராது. இது போன்று இன்னொன்று இருந்தா நல்லா இருக்குமே என்கின்ற ஒரு எண்ணம் உருவாகிவிடும். அந்த எண்ணத்தை கபரை தவிர வேறு எதுவும் நிரப்ப முடியாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குர்பானியில செய்யக்கூடிய செலவுகளில் பரக்கத் இருக்கிறது என்பதாகவும், குர்பானிக்காக வேண்டி ஒருவர் செய்யக்கூடிய முயற்சிகள், அந்த பிராணியை வாங்கிட்டு வந்து அதை பார்க்கிறது, அதை வளர்க்கிறது, அதுக்காக வேண்டி உணவு கொடுக்கிறது, அந்த பிராணியை அவர் கண்காணித்துக் கொள்வது, அதற்காக வேண்டி அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அது கூட அவருக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா